மர்மமான கொலை. இதன் ஆசிரியர் அகதா கிறிஸ்டி. அத்தியாயம் 13. பாய்ரோ சற்று பின்வாங்கி அறையின் அமைப்பை ஆராய்ந்தவாறு தனது தலையை ஒரு பக்கமாக சாய்த்து கொண்டார். இங்கே ஒரு நாற்காலி, அங்கே ஒரு நாற்காலி. ஆமாம், அது மிகவும் நன்றாக இருந்தது. இப்பொழுது வாசலில் அழைப்பு மணி ஒலிக்கிறது. நிச்சயமாக அது ஜேப்பாகத்தான் இருக்கும். ஸ்காட்லாந்து யார்ட் அதிகாரி சுறுசுறுப்புடன் உள்ளே வந்தார். சரியாக சொன்னாய் நண்பா. அந்த தகவல் 100க்கு 100 உண்மை. நேற்று வண்டர்வொர்த்தில் ஒரு இளம்பெண் ஏரியில் ஏதோ ஒன்றை எறிவதை பார்த்திருக்கிறார்கள். அவளுடைய அடையாளம் ஜேன் பிளண்டர்லித்துடன் ஒத்துப்போகிறது. அதிக சிரமமின்றி அதை தேடி எடுத்துவிட்டோம். அந்த இடத்தில் நிறைய நாணல்கள் இருந்தன. என்ன கிடைத்தது? அது அந்த அட்டாச்சி பெட்டி தான். ஆனால் கடவுளே, எதற்காக? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அதற்குள் ஒன்றுமே இல்லை. பத்திரிகைகள் கூட இல்லை. அறிவுள்ள ஒரு பெண் ஏன் விலை உயர்ந்த ஒரு பெட்டியை ஏரியில் எறிய வேண்டும்? உனக்கு தெரியுமா, இதன் மர்மத்தை அவிழ்க்க முடியாமல் இரவு முழுவதும் கவலையில் இருந்தேன். பாவம் ஜேப். ஆனால் நீங்கள் இனி கவலைப்பட தேவையில்லை. இதோ அதற்கான பதில் வந்துவிட்டது. அழைப்பு மணி ஒலிக்கிறது. பாய்ரோவின் நேர்த்தியான வேலையாள் சார்ஜ் கதவை திறந்து அறிவித்தார். மிஸ் பிளண்டர்லித். அந்த பெண் தனது வழக்கமான தன்னம்பிக்கையுடன் அறைக்குள் நுழைந்தார். அவள் அந்த இருவரையும் வணங்கினாள். உங்களை இங்கே நான் தான் வர சொன்னேன் என்று விளக்கினார் பாய்ரோ. இங்கே அமருங்கள். ஜேப், நீங்கள் அங்கே அமருங்கள். ஏனெனில் உங்களிடம் ஒரு குறிப்பிட்ட செய்தியை சொல்ல வேண்டியுள்ளது. அந்த பெண் அமர்ந்தாள். அவள் ஒவ்வொருவரையும் பார்த்தவாறு தனது தொப்பியை தள்ளிவிட்டு பொறுமையின்றி அதை கழற்றி ஓரமாக வைத்தாள். வெல் என்றாள் அவள். மேஜர் யூஸ்டஸ் கைது செய்யப்பட்டு விட்டாரே. காலை செய்தித்தாளில் அதை பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஆமாம், தற்போதைக்கு அவர் ஒரு சிறிய குற்றத்திற்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்று தொடர்ந்தார் பாய்ரோ. இதற்கிடையில் கொலை தொடர்பான ஆதாரங்களை திரட்டி வருகிறோம். அப்படியானால் அது கொலைதானா? அந்த பெண் ஆவலுடன் கேட்டார். பாய்ரோ தலையசைத்தார். ஆமோ என்றார். அது ஒரு கொலை. ஒரு மனிதனை மற்றொரு மனிதன் வேண்டுமென்றே அழிப்பது. அவள் சற்று நடுங்கினாள். வேண்டாம் என்று முணுமுணுத்தாள். நீங்கள் அப்படி சொல்லும்போது அது பயங்கரமாக தோன்றுகிறது. ஆமாம், ஆனால் அது பயங்கரமானதுதான். அவர் சற்று இடைவேளை விட்டு பிறகு சொன்னார். மிஸ் பிளண்டர்லித், இந்த விஷயத்தில் நான் எப்படி உண்மையை வந்தடைந்தேன் என்பதை இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்போகிறேன். அவள் பாய்ரோவிடமிருந்து ஜேப்பை நோக்கினாள். ஜேப் புன்னகைத்து கொண்டிருந்தார். அவருக்கென்று சில முறைகள் உள்ளன மிஸ் பிளண்டர்லித் என்றார் அவர். நான் அவருடன் ஒத்துப்போகிறேன். அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்போம். பாய்ரோ தொடங்கினார். உங்களுக்கு தெரியும் மேடம், நவம்பர் 6ஆம் தேதி காலை எனது நண்பனுடன் நான் அந்த இடத்திற்கு வந்தேன். மிஸ்ஸஸ் ஆலனின் உடல் கிடந்த அறைக்குள் சென்றபோது சில முக்கிய விவரங்கள் என்னை உடனடியாக கவர்ந்தன. அந்த அறையில் சில விஷயங்கள் மிகவும் விசித்திரமாக இருந்தன. தொடருங்கள் என்றாள் அந்த பெண். முதலாவதாக என்றார் பாய்ரோ, அங்கே சிகரெட் புகையின் வாசனை இருந்தது. நீ மிகைப்படுத்துகிறாய் என்று நினைக்கிறேன் பாய்ரோ என்றார் ஜேப். எனக்கு எந்த வாசனையும் வரவில்லை. பாய்ரோ சட்டென்று அவர் பக்கம் திரும்பினார். சரியாக சொன்னீர்கள். பழைய புகையின் வாசனை உங்களுக்கு வரவில்லை, எனக்கும் வரவில்லை. அதுதான் மிகவும் விசித்திரமான விஷயம். ஏனெனில் கதவும் ஜன்னலும் மூடப்பட்டிருந்தன. சாம்பல் தட்டில்
10 சிகரெட் துண்டுகள் கிடந்தன. அப்படிப்பட்ட அறை மிகவும் புத்துணர்ச்சியுடன் மணப்பது விசித்திரத்திலும் விசித்திரம். இதைதான் நீ சொல்ல வந்தாயா? ஜேப் பெருமூச்சு விட்டார். எப்பொழுதும் விஷயங்களை இப்படி சுற்றியல்லவா சொல்கிறாய்? உங்கள் ஷெர்லாக் ஹோம்ஸும் இதையே தான் செய்தார். இரவு நேரத்தில் அந்த நாய் குறைக்காத விசித்திரமான சம்பவத்தை சுட்டி காட்டினார் அல்லவா? அதற்கு பதில் அங்கே விசித்திரமான சம்பவம் எதுவும் இல்லை என்பதுதான். அந்த நாய் இரவு நேரத்தில் எதுவுமே செய்யவில்லை. மேலும் அடுத்ததாக என் கவனத்தை ஈர்த்தது அந்த பெண் அணிந்திருந்த கை கடிகாரம். அதில் என்ன இருக்கிறது? குறிப்பாக எதுவும் இல்லை. ஆனால் அது வலது மணிக்கட்டில் கட்டப்பட்டிருந்தது. எனது அனுபவத்தில் கடிகாரத்தை இடது மணிக்கட்டில் கட்டுவதுதான் வழக்கம். ஜேப் தோள்களை உயர்த்தினார். அவர் பேசுவதற்கு முன்பே பாயிரோ தொடர்ந்தார். ஆனால் நீங்கள் சொல்வது போல அது ஒன்றும் பெரிய ஆதாரம் அல்ல. சிலர் வலது கையில் கட்ட விரும்புவார்கள். இப்பொழுது ஒரு சுவாரஸ்யமான விஷயத்திற்கு வருகிறேன். எழுதும் மேஜைக்கு வருவோம். ஆமாம், நான் அதை யூகித்தேன் என்றார் ஜேப். அது மிகவும் விசித்திரமானது 2 காரணங்களுக்காக. முதல் காரணம், அந்த மேஜையிலிருந்து ஏதோ ஒன்று காணவில்லை. ஜேன் பிரெண்டர்லித் பேசினார். எது காணவில்லை? பாயிரோ அவர் பக்கம் திரும்பினார். ஒரு மை உறிஞ்சும் தாள். மேடம், அந்த டைரியில் மேலே ஒரு சுத்தமான பயன்படுத்தப்படாத மை உறிஞ்சும் தாள் இருந்தது. ஜேன் தோள்களை உயர்த்தினார். நிச்சயமாக மிஸ்டர் பாயிரோ, மக்கள் அவ்வப்பொழுது அதிகமாக பயன்படுத்தப்பட்ட தாளை கிழித்து போடுவதுண்டே. ஆமாம், ஆனால் அதை கிழித்து என்ன செய்வார்கள்? குப்பை தொட்டியில் போடுவார்கள் அல்லவா? ஆனால் அது குப்பை தொட்டியில் இல்லை. நான் பார்த்தேன். ஜேன் பிளெண்டர்லித் பொறுமை இழந்ததாக தெரிந்தது. ஏனென்றால் அது முந்தைய நாளே தூக்கி எறியப்பட்டிருக்கலாம். பார்பரா அன்று கடிதங்கள் எதுவும் எழுதாததால் அந்த தாள் சுத்தமாக இருந்தது. அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை மேடம். ஏனென்றால் மிஸ்ஸஸ் ஆலன் அன்று மாலை தபால் பெட்டிக்கு செல்வதை யாரோ பார்த்திருக்கிறார்கள். எனவே அவர் கடிதங்கள் எழுதியிருக்க வேண்டும். அவர் கீழே சென்று எழுதியிருக்க முடியாது. அங்கே எழுது பொருட்கள் எதுவும் இல்லை. உங்கள் அறைக்கு சென்று அவர் எழுதியிருக்க வாய்ப்பே இல்லை. அப்படியானால் அவர் எழுதிய கடிதங்களின் மையை உறிஞ்சிய அந்த தாள் என்ன ஆனது? மக்கள் சில நேரங்களில் குப்பை தொட்டிக்கு பதில் நெருப்பில் போடுவதுண்டு. ஆனால் அந்த அறையில் கேஸ் ஃபயர் மட்டுமே இருந்தது. கீழே இருந்த அடுப்பு முந்தைய நாள் எரிக்கப்படவில்லை. ஏனென்றால் நீங்களே சொன்னீர்கள், நீங்கள் தீக்குச்சியை பற்ற வைத்த போதுதான் அது எரிய தயாராக இருந்தது என்று. அவர் இடைவேளை விட்டார். ஒரு சிறிய விசித்திரமான சிக்கல். நான் எல்லா இடங்களிலும் தேடினேன். குப்பை தொட்டி என எங்கும் அந்த தாள் இல்லை. அது எனக்கு மிக முக்கியமாக தோன்றியது. யாரோ வேண்டுமென்றே அந்த தாளை எடுத்து சென்றிருக்கிறார்கள் என்று தோன்றியது. ஏனென்றால் அதில் இருந்த எழுத்துக்களை ஒரு கண்ணாடியில் காட்டினால் எளிதாக படித்து விடலாம். ஆனால் அந்த மேஜையில் இரண்டாவது ஒரு விசித்திரமான விஷயம் இருந்தது. ஜேப், அதன் அமைப்பை நீங்கள் தோராயமாக நினைவில் வைத்திருக்கிறீர்களா? மையத்தில் பிளாட்டர் மற்றும் மைக்கூடு, இடதுபுறம் பேனா தட்டு, வலதுபுறம் கேலண்டர் மற்றும் இறகு பேனா. என்ன, உங்களுக்கு புரியவில்லையா? அந்த இறகு பேனாவை நான் சோதித்தேன். அது வெறும் அலங்காரத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்படவில்லை. இன்னும் புரியவில்லையா? மீண்டும் சொல்கிறேன். மையத்தில் பிளாட்டர், இடதுபுறம் பேனா தட்டு, இடதுபுறம் ஜேப். வழக்கமாக வலது கையை பயன்படுத்துபவர்களுக்கு வசதியாக
வலதுபுறம் தானே பேனாத்தட்டு இருக்கும். ஆ, இப்பொழுது புரிகிறதா? இடதுபுறம் இருக்கும் பேனாத்தட்டு, வலது மணிக்கட்டில் கடிகாரம், அகற்றப்பட்ட மை உறிஞ்சும் தாள் மற்றும் அறைக்குள் கொண்டு வரப்பட்ட வேறு ஒன்று, சிகரெட் துண்டுகள் கொண்ட சாம்பல் தட்டு. அந்த அறையில் இரவு முழுவதும் ஜன்னல் திறந்திருந்தது ஜேப். நான் ஒரு சித்திரத்தை உருவாக்கி கொண்டேன். அவர் சட்டென்று திரும்பி ஜேனை எதிர்கொண்டார். உங்களை பற்றிய ஒரு சித்திரம் மேடம். நீங்கள் டாக்ஸியில் வருகிறீர்கள். வாடகை கொடுத்துவிட்டு படிக்கட்டுகளில் ஓடுகிறீர்கள். பார்பரா என்று அழைக்கிறீர்கள். கதவை திறக்கிறீர்கள். அங்கே உங்கள் தோழி கையில் கைத்துப்பாக்கியுடன் இறந்து கிடக்கிறார். இயல்பாகவே இடது கையில், ஏனென்றால் அவர் இடது கை பழக்கம் உள்ளவர். எனவே தோட்டா தலையின் இடது பக்கத்தில் பாய்ந்திருக்கிறது. அங்கே உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. எதனால் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று அதில் இருக்கிறது. அது மிகவும் உருக்கமான கடிதமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மிரட்டலால் தற்கொலைக்கு தள்ளப்பட்ட ஒரு இளம் மென்மையான பெண். உடனடியாக உங்கள் மனதில் ஒரு யோசனை தோன்றிருக்க வேண்டும். அது ஒரு குறிப்பிட்ட மனிதனால் நடந்தது. அவனுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். சரியான தண்டனை கிடைக்க வேண்டும். நீங்கள் துப்பாக்கி எடுத்து அதை துடைத்து வலது கையில் வைக்கிறீர்கள். அந்த கடிதத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள். அந்த மை உறிஞ்சப்பட்ட தாளையும் கிழித்து கொள்கிறீர்கள். கீழே சென்று அடுப்பை பற்ற வைத்து இரண்டையும் தீயில் போடுகிறீர்கள். பிறகு அந்த சாம்பல் தட்டை கொண்டு வருகிறீர்கள். 2 பேர் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் என்ற மாயையை உருவாக்க மேலும் தரையில் கிடந்த ஒரு கப்ளிங் துண்டையும் எடுக்கிறீர்கள். அது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைகிறது. பிறகு ஜன்னலை மூடி கதவை பூட்டுகிறீர்கள். நீங்கள் அறையில் எதையும் மாற்றினீர்கள் என்று சந்தேகம் வரக்கூடாது. போலீஸ் அதை அப்படியே பார்க்க வேண்டும். எனவே நீங்கள் அக்கம் பக்கத்தில் உதவி கேட்காமல் நேரடியாக போலீஸிற்கு ஃபோன் செய்கிறீர்கள். அப்படியே அது தொடர்கிறது. நீங்கள் எடுத்த பாத்திரத்தை நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் நடிக்கிறீர்கள். முதலில் எதையும் சொல்ல மறுக்கிறீர்கள். ஆனால் தந்திரமாக தற்கொலையின் மீது சந்தேகத்தை உருவாக்குகிறீர்கள். பின்னர் மேஜர் யூஸ்டஸை பற்றி சில தடயங்களை எங்களிடம் கொடுக்க தயாராகிறீர்கள். ஆமாம் மேடம், அது புத்திசாலித்தனமானது. மிகவும் புத்திசாலித்தனமான ஒரு கொலை. ஏனென்றால் அதுதான் உண்மை. மேஜர் யூஸ்டஸை கொல்ல நீங்கள் செய்த முயற்சி இது. ஜேன் பிளண்டர்லித் சட்டென்று எழுந்து நின்றார். அது கொலை அல்ல, அது நீதி. அந்த மனிதன் பாவம் பார்பராவை சாகும் வரை வேட்டையாடினான். அவள் மிகவும் இனிமையானவள், ஆதரவற்றவள். பாவம், அவள் முதலில் இந்தியா சென்றபோது ஒரு மனிதனுடன் தொடர்பு ஏற்பட்டது. அவளுக்கு அப்பொழுது 17 வயதுதான். அவன் அவளை விட பல வயது மூத்த திருமணமானவன். அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதை அவள் ஒரு காப்பகத்தில் விட்டிருக்கலாம். ஆனால் அவள் அதற்கு சம்மதிக்கவில்லை. அவள் எங்கோ ஒரு ஒதுக்குப்புறமான இடத்திற்கு சென்றுவிட்டு மிஸ்ஸஸ் ஆலன் என்ற பெயரில் திரும்பி வந்தாள். பின்னர் அந்த குழந்தை இறந்துவிட்டது. அவள் இங்கே வந்து சார்லஸை காதலித்தாள். அந்த பகட்டான ஆந்தை. அவனை அவள் உயிருக்கு உயிராக நேசித்தாள். அவன் வேறொரு மனிதனாக இருந்திருந்ததால் எல்லாவற்றையும் சொல்லிவிடுமாறு அவளிடம் சொல்லியிருப்பேன். ஆனால் அவன் அப்படிப்பட்டவன் என்பதால் மௌனமாக இருக்குமாறு அவளிடம் சொன்னேன். என்னை தவிர வேறு யாருக்கும் அந்த விஷயம் தெரியாது. அப்பொழுதுதான் பிசாசு யூஸ்டஸ் வந்தான். மீதி உங்களுக்கே தெரியும். அவன் அவளை மிரட்டி பணம் பறிக்க தொடங்கினான். ஆனால் கடந்த மாலைதான்
தான் சார்லஸின் கௌரவத்தையும் ஆபத்தில் ஆழ்த்துகிறோம் என்பதை அவள் உணர்ந்தாள். அவள் சார்லஸை திருமணம் செய்து கொண்டால் ஒரு பணக்கார மனிதனின் மனைவியாக அவளை இன்னும் அதிகமாக மிரட்டலாம் என்று யூஸ்டஸ் நினைத்தான். அவள் கொடுத்த பணத்துடன் யூஸ்டஸ் சென்ற பிறகு அவள் அதை பற்றி சிந்தித்து கொண்டே அமர்ந்திருந்தாள். பிறகு எனக்கு ஒரு கடிதம் எழுதினாள். தான் சார்லஸை நேசிப்பதாகவும் அவன் இல்லாமல் வாழ முடியாது என்றும், ஆனால் அவனுடைய நலனுக்காக அவனை திருமணம் செய்யக்கூடாது என்றும் எழுதினாள். தான் ஒரு நல்ல முடிவை எடுப்பதாக சொன்னாள். ஜேன் தனது தலையை தூக்கினாள். நான் செய்ததில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது? நீங்கள் நின்று கொண்டு அதை கொலை என்கிறீர்கள். ஏனெனில் அது கொலைதான். பாய்ரோவின் குரல் கடுமையாக இருந்தது. கொலை சில நேரங்களில் நியாயமானதாக தோன்றலாம், ஆனால் அது கொலைதான். நீங்கள் உண்மையானவர், தெளிவான சிந்தனை கொண்டவர். உண்மையை எதிர்கொள்ளுங்கள் மேடம். உங்கள் தோழி இறந்ததற்கு இறுதி காரணம் அவளுக்கு வாழும் துணிச்சல் இல்லாததுதான். நாம் அவர் மீது அனுதாபம் கொள்ளலாம், வருத்தப்படலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த செயல் அவருடையது, மற்றொருடையது அல்ல. அவர் சற்று நிறுத்தினார். நீங்களோ அந்த மனிதன் இப்பொழுது சிறையில் இருக்கிறான். மற்ற குற்றங்களுக்காக அவன் நீண்ட காலம் தண்டனை அனுபவிப்பான். உண்மையில் உங்கள் சொந்த விருப்பத்தால் ஒரு மனிதனின் உயிரை கவனித்து கொள்ளுங்கள் அழிக்க விரும்புகிறீர்களா? அவள் அவரை பார்த்தாள். அவளுடைய கண்கள் இருண்டன. திடீரென்று அவள் முணுமுணுத்தாள். இல்லை, நீங்கள் சொல்வது சரிதான். எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லை. பிறகு சட்டென்று திரும்பி அந்த அறையை விட்டு வேகமாக வெளியேறினாள். வெளிக்கதவு பலமாக சாத்தப்படும் சத்தம் கேட்டது. அத்தியாயம் 13 முடிந்தது.